அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், புத்தர் ஊர் ஊரா போய் அவருடைய கருத்துக்களை சொல்றாரு, அவருடைய சித்தாந்தங்களை சொல்றாரு, பகுத்தறிவு சிந்தனைகளை மக்கள் கிட்ட விதைக்கிறாரு. உண்மையான ஆன்மீகம்னா என்ன, அன்புனா என்னன்ற போதனைகளை புத்தர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்றாரு. இவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தர் அவரை அப்படி திட்டுறாங்க. புத்தரை அப்படி திட்டுறாரு, அவ்வளவு கோபத்தோடு திட்டுகிறார். உலகத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி புத்தரை திட்டுறாரு. ஆனால் புத்தர் ஒரு சிறிது காயம் கூட ஏற்படாமல் புன்சிரிப்போடு அதை ஏத்துக்கிறாங்க. புன்சிரிப்போடு ஏத்துக்கிறாங்க. அப்படியே சிறிது கூட மனம் கலங்கின புன்சிரிப்போடு அதை ஏத்துக்கிறாங்க. இப்ப அது முடிந்த அவருடைய சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் ஆனந்தர்னு அவருடைய பிரதான சிஷ்யர் அவர் புத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களை அப்படி திட்டினான்ல, நீங்க பதிலுக்கு திட்ட மாட்டீங்க தெரியும், ஆனால் அவன் திட்டிய போது ஒரு மயிரிழையில் கூட உங்களுடைய மனம் கோபப்படவில்லையா? ஒரு சிறிய வருத்தம் கூட உங்களுக்கு ஏற்படவில்லையா? ஒரு சின்ன காயம் கூட உங்களுக்கு ஏற்படவில்லையா? உங்கள் மனதளவில் அது பாதிக்கவில்லையான்னு கேட்கிறாங்க. இப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்குவோம். ஆனந்தா, இந்த கமண்டலம், கையில ஒரு கமண்டலம் வச்சிருப்பார்ல, இந்த கமண்டலம் இனிமே எனக்கு தேவையில்லை, இதை நீ வச்சுக்க, இது எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு கையில வச்சுக்கிறதுக்கு, நீ வச்சுக்கன்னு அவன்கிட்ட கொடுத்துடுறாரு. இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த கமண்டலத்தை கொடுக்குறாருன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இரவு நேரத்தில் அதை தண்ணீர் எடுத்துட்டு வான்றாரு. தண்ணீர் எடுத்துட்டு வந்தோடனே ஆனந்தா, இந்த கமண்டலம் யாருடையதுன்னு கேட்டார். என்னுடையது அப்படின்னாரு ஆனந்தர். என்னுடையது அப்படின்னு. நேற்று வரை இந்த கமண்டலம் என்னுடையதாக இருந்தது, இப்பொழுது கேட்கும் போது உன்னுடையது என்கிறாயே, ஏன்னார். ஏன்னா நீங்க இது மாலை நேரத்தில் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, நீங்கள் தானே இது என்கிட்ட கொடுத்தீங்க, அதனால இது என்னுடையதாயிடுது அப்படின்னு ஆனந்தர் சொல்றார். புத்தர் சொல்கிறார், நான் கொடுத்ததால் மட்டும் அது உன்னுடையதாகவில்லை, நீ அதை ஏற்றுக்கொண்டதால் அது உன்னுடையதாயிற்று, நீ அதை எடுத்துக்கொண்டதால் உன்னுடையதாயிற்று, நீ அதை பெற்றுக்கொண்டதால் ஏற்றுக்கொண்டதால் அது உன்னுடையதாயிற்றுன்னு புத்தர் சொல்றாரு. அப்படித்தான் அந்த செல்வந்தர் என்னை திட்டும் போது, அந்த மனிதர் என்னை திட்டும் போது அவன் வார்த்தைகளை கொடுத்து விட்டு சென்றான். ஆனால் நான் அதில் ஒரு துளி கூட ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் கொடுத்ததை அவனே எடுத்து சென்ற காரணத்தினால், நான் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் என்னால் ஒரு சிறு துன்பம் கூட அவனுடைய பேச்சில் எனக்கு ஏற்படவில்லை. எனது மனம் ஒரு சிறு துளி கூட வருத்தப்படவில்லை. கொடுப்பது அவர்களது கடமை, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நமது உரிமை.